எங்க கூப்பிட்ட குரல் நம்ம அரண்மனையாத்துல சேர்ந்து நம்ம அப்பா அப்பா என்று அழைக்காத நேரத்துல சத்தமே கிடையாது. இல்லையே அப்ப எங்க இருக்குண்டாரோ ஏங்க ஓ எந்த புள்ளியா இருந்தாலும் அண்டை விட்டு புள்ளிகளா இருந்தாலும் ஏங்க அண்டை விட்டு புள்ளையா இருந்தாலும் பக்கத்து விட்டு பிள்ளைங்களா இருந்தாலும் பசின்னு இப்பதான் ஏதோ பசி கொடுமையா தான் இருக்கும். ஆமா நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அப்படியா தந்தை தாயா புள்ளி விளையாண்டு வந்து கத்துறீங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு? சொந்தக்காரி நானு அப்பா உள்ள இருக்கிறாரா? நான் சொல்றது கேட்கணும். அங்க போத அங்க போது சொல்லிருக்கேன் நானு. ஓட்டவாயா ஏன்னா புள்ள வகைக்கு மேல 5 ஆளையாதுரா அப்படி குடுத்துறா. அம்மா நான் என்ன சொல்றேன்னா, உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேரு வீரபரமன். வீரவர்மனா? ஆமா. அப்போ இது இந்த ஊடு கிடையாது, வேற ஊரா இருக்கும். நீங்க சின்ன பிள்ளைங்க அடையாளம் தெரியாத வந்துட்டீங்க. இல்ல இல்ல இதுதான் எங்க அரண்மனை. நீ மொழி நாங்க படிக்கிறோம். இதுதான் எங்களோட அரண்மனை. எங்க அப்பா இருக்காரு. நான் சொல்றது கேளு. என்ன நான் சொல்றது கேளு. சொல்லு. நான் கல்யாணம் செய்த என் கணவருக்கு மனைவி கிடையாது, பிள்ளைக்கு கிடையாது, ஒண்ணு கிடையாது. அவரு பேரு வீரவர்மன். இது என் வீடு. நீங்க அடையாளம் தெரியாது எங்க வந்தீங்க? எங்க அந்த பக்கமா என்ன இந்த அம்மா யாருன்னே தெரியலையே. யாரேங்கிறதே நமக்கு விவரம் தெரியல. சரி என்ன வீரவர்மன் சொன்னியே, அவரை கூப்பிடுங்க. ஓ புருஷாங்கறிய நாங்க எங்க அப்பாங்கிறோம். ஆமா ஆறுன்னு பாத்துக்கணுங்கிற. ஆமா கூப்பிடுறாருங்க. என்னங்க இருங்க. யாரு நீ? எங்க அப்பா விடு. எங்க அப்பா விடு. இருங்க. ஏங்க இந்த பிள்ளைகள் ரெண்டு யாரு? என் பிள்ளைதான். அப்படியே என்கிட்ட கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். இந்த ஆசையில சொல்லிட்டேன். என்னது? ஆசையா உன்னை படுக்கிறதுக்காக நான் ஆசைப்பட கிடையாது. குடும்பம் நடத்தணும், பிள்ளை புத்தணும் ஆசைப்படல. ஆசை போய் ஆல்ரெடி உடனே ரெடி. நீ எங்க அப்பா விடு. என்ன சொல்றேன்னா, கல்யாணமாக கிடையாதுன்னு சொன்னது பொய். ஆமா ஆமா. பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னது பொய். ஏன்னு சொன்னா, என் பிள்ளைகள் பாடுகஜால செல்லும் போது தாயில்லாத பிள்ளையே தருதலைன்னு சொல்லி தலையில அடிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு வாரி முடிக்கிறதுக்கும் சீவி முடிக்கிறதுக்கும் அம்மாங்கிற பேருக்கும் ஒரு அம்மாவா உன்னை தேர்ந்தெடுத்த தவிர உன் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு இன்னொருத்தோட நான் புள்ள பெத்துக்கணுங்கிற ஆசை இல்ல. ஏங்க இன்னையில இருந்து இந்த 2 பிள்ளைகளும் நான் பெற்ற செல்வா நலமான அந்த அம்மா இறந்து போனாலும் அந்த அம்மா நீங்க மனசுல நினைக்க வேண்டாம். இன்னையில இருந்து உனக்கு தாய் நான் தாப்பா. என்னது அதனால இன்னையில இருந்து அம்மா நான் தான் உங்களுக்கு.
எந்த ஒரு பழக்கமும் உங்களை இனிமே தாய் இல்லாத பிறகு யாரும் தருதலன்னு உங்களை தலையில அடிக்க முடியாது. சரி. இந்த 2 பிள்ளைகள் எனக்கு 2 கண்ணு எடு. ஏய், என்ன உங்களுக்கு குறை? மகாராஜா வீடியோ நாங்கள் எடு. ஆனால் இந்த பயிர்கள்லாம் மிருகஜாதி ஐந்துகிட்டு இருக்கிறது. அதனாலே நீங்க எல்லாம் கானகத்துக்கு போகல, வேட்டையாடவில்லை. ஆமா. அதனால அப்படி இருக்கும்போது இந்த நாட்டிலே நாங்க இருக்க முடியாது. குடிமக்கள் என்ன குறையிடுறாங்கன்னா, கல்யாணம் செய்து மனைவியோடு சந்தோஷமா இருக்கும் போது நாட்டில் வந்து மக்கள் குறைய தீர்த்த உண்மைதான். ஓ மனைவி இருந்தது காடு பக்கமே வரல. நான் போகல. நாங்க இடக்கூடிய பயிர்கள் எல்லாம் மில்ல பண்ணி மிருக அதாகதம் செய்கிறது. ஆமா. அதனால இந்த நாட்டுல வந்து நீ காட்டுல வேட்டையாடி மிருகத்தை ஒழிச்சா அந்த நாட்டுல இருப்போம். ஆமா. இல்லன்னா அந்த நாட்டை விட்டு வேற எங்கேயாவது போறாங்க. அந்நிய தேசத்துக்கு போறோம். அப்படியே இருந்தால் நான் சென்று கடலில் சென்று வேட்டையாடி மக்களை காப்பாத்துறேன். எப்படி நீ பார்த்தா பாத்துக்க. அப்பா கத்தாளா? அப்பா. அதேரி. அம்மா. அம்மா. ஆமா. என் பிள்ளை நீதான் பத்திரம். இந்த பிள்ளைகளை ஆமா. நீ பெத்த புள்ள கிடையாது, என் பிள்ளைங்க. நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே கட்டுங்க. அம்மா இருக்காங்க. இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்த. உள்ளார என்ன இருக்குன்னு கூட பார்க்க கிடையாது. சரிதான். உங்க அப்பா என்ன கூப்பிட்டுக்கிட்டு வர உட்கார்ந்து இருந்தா நீங்க வந்துட்டீங்க. சரி. ஆனா பசி பசி பசின்னு பிள்ளைங்க பசி அதிகமா இருக்குமா? சத்தம் படாதீங்களா? சாட்டை நைக்காருல. சொல்லுமா. பசி பசின்னு கத்துறீங்களே தவிர நான் எதுவும் நின்று பார்க்கல. சரி. கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. நான் வீட்டுல போயிட்டு அப்பா ஏதாவது சமைச்சு வச்சிருக்கிறாரா, ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரேன். பைப்பு சரியாக எங்கடா போறேன்? உள்ளார போய் பார்த்தேன். சாப்பாடு இருக்குன்னு பார்த்தா நெல்லா இருக்கு, அரிசி இல்ல. ஆமா. நெல்லை குத்தினா தானே அரிசி ஆகும். அரிசி ஆகும். சரி, ஏதாவது தண்ணி கொடுத்துரு. தண்ணி தாகத்துக்கு முன்னாடி கூடமா இருக்கு, தண்ணி இல்ல. எப்படியாவது அரிசி யாருக்கிட்டே கடன் வாங்கிட்டா கூட சமைக்கணும்னா ஆமா விறகு வேணும். விறகு வேணும். விறகு இல்ல. விறகு இல்ல. அதனால காடு எந்த பக்கம்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அம்மா எப்படி கையில பிடித்து இந்த கொடுவாலை எடுத்துக்கிற. கொடுவால் கையில எடுத்துக்கொண்டு இந்த கயிறை எடுத்துக்கிற. சரி. காட்டுல போயிட்டு சரி கொஞ்சம் காஞ்ச வரகா கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிட்டு வச்சிருக்கா. நான் சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடலாம். விறகு கொண்டு வந்துனா நெல்லை குத்தி வச்சிருப்பேன், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்.
என் தாயால் இருந்தாகத்தானே வரவேற்க நண்பார்களா இல்லையா அம்மா நான் பிடித்து எது கூட கையாற்றியது இதனால எடுத்து கையில கொடுத்து விறகு வெட்ட அப்பா சந்திரவதனா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று பறக்கும் போது வீதி என்ன போட்டோம்னா அவன் வாய் மட்டும் போட்டா நாட்டம் இருக்குதாம கண்டு நாம நாளைக்கு இந்தாண்ட ஓடி காத்தோம் இந்தாண்ட ஓடி காத்தோம் இந்தாண்ட ஓடி காத்தோம் அதனால் நாங்க இப்ப இங்க செல்ல வேண்டும் பாப்பாவை நான் பாத்துருக்கிறேன் சரி நீ போயிட்டு கொஞ்சமா காஞ்ச விறகா கொண்டுகிட்டு வந்திருப்பா நான் காட்டு செல்ல அத்தனை விறகு கொண்டு வரணும் ஆமா அம்மா முடிக்கையா நீ போவனா பாப்பா வடி ஐயோ நீ போயிட்டு வாமா அம்மா தங்கா நீ போக வேண்டாம் தம்பி பொம்பளை பிள்ளையே தனியா அனுப்பலாமா பார்க்க கூடாது ஆண் பிள்ளையா இருந்தா நீ ஆண் பிள்ளை உண்மைதான் ஏன்னா நான் வீட்டுல இருந்தேன்னா நெல்லு குத்தி வைப்பேன் சரி அதை பொடிச்சு வைப்பேன் சரி வீட்டு வேலையை பார்ப்பேன் சரி இல்ல நான் போன அந்த வேலையை உன்னால செய்ய முடியுமா செய்ய முடியாது அதுக்கு தான் நீ போயிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு காஞ்ச வரக கொஞ்சம் கொண்டுகிட்டு வாப்பா அதனால நான் போகிறேன்னு தெரிவித்து தங்கா அகத்தான் அனுப்பி வைக்கிறீங்க ஆமா நீ போயிட்டு வா நான் இருக்காது போது தங்கா அங்க காட்டுக்கு செல்லக்கூடாது நீ போயிட்டு வா நான் சாமி. சென்று வருகிறேன் போ கனக செல்லாராயோ ஏய், என் மனைவியே. ஏய், எந்திரா சொல்லி போறதில்ல அம்மா எங்க பணம் காட்டுன? உடம்பு ஒண்ணு வாங்கிட்டு வரல, எடுத்து கொடுத்து, தண்ணியில போடணும். சந்திரவதனி உலகார தானே சந்தி குடத்தை எடுத்துட்டு போயிட்டு அடிப்பழுப்பு இருக்கும், அந்த அடிப்பழுப்புல தண்ணி அடிச்சு எடுத்துருவாங்க. எனக்கு தெரியாதா அம்மா ஆ. அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதம்மா, இது வரைக்கும் நான் எந்த வேலையும் தம்பி. செஞ்சது பாப்பா சின்ன பாப்பா ஆமா அறியாப்புல போற வயல பசங்க கூட கிண்டல் பண்ணுவாங்க. தெரியாது நீ கூடவே போயிட்டு தண்ணி எப்படி அடிக்கணும், எப்படி குடத்தை கழுவணும், எப்படி விளக்கணும், எப்படி தூக்கிட்டு வரணும். எனக்கா தெரியாது நல்ல யாரு முன்னாடி அங்க போய் நிக்கிறது பாரு, நீ அடங்குறியா இல்லையாப்பா? ஏன்னா ஒரு பவர் உள்ள செல்லா இருந்தா முழுசா ஒரு போட்டா பிடிச்சி பிரே பண்ணி நம்ம மதுரை கோயில மாட்டாதீங்க. அங்க மாட்டினாதான் அங்க உள்ள திட்டுக்குடி
பாத்ரூம்ல ஒண்ணு மாட்டிக்கிட்டா வரோம். வேப்பூர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம்ல என் போட்டோ ஒட்டுனா 4 பேர் நேரமா பாப்பானுவோம். யாரை பாப்பாங்க? குடத்தை எடுத்துக்கிட்டு போய் தண்ணி மட்டுக்கிட்டு காட்டி வந்து தண்ணி முடித்து திருப்பில உலகரைக்கு போறோம், நம்ம போய் தண்ணி முடிறோம், அப்படியே வா போவோம். வா